பேரழிவு கொடுக்குற சுனாமி எப்படி உருவாக்கும் தெரியுமா? இதை கேட்டா அதை இதுக்கெல்லாமல சுனாமி பொங்குவோம் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முன்னால இது போல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அடிக்கடி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக அந்த சுனாமி நடக்க காரணமா இருக்கிறது நிலநடுக்கம், நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு, அப்புறம் பாம் பிளாஸ்ட், அப்புறம் அந்த பனிப்பாறைகள் மெல்ட் ஆகிறதுனாலையும், அப்புறம் அந்த எரிக்கல் மோதுறதுனாலையும். சரி, ஓகே, இது வரைக்கும் நடந்த 88% சுனாமிக்கு காரணம் கடலுக்குள்ள நடக்கிற அதிர்வுகள் தாங்க. வருஷத்துக்கு 10 சென்டிமீட்டர் நம்ம கண்டங்கள்லாம் நகர்ந்துட்டு இருக்கு. அதை டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இந்த கண்டங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும் போது இந்த கடலுக்குள்ள லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் இருக்கு. அது ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டராக்ட் பண்ணிக்கும். அங்க நடக்கிற சின்ன அதிர்வு, சின்ன அலையினால கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக 2 அடி 3 அடிக்கு இருந்த அலை இப்ப 60 அடி 20 அடிக்கு வளரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடல் தண்ணி எல்லாம் உள்ள எடுத்துக்கும். அப்புறம் சுமார் 800 இருந்து 1500 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுல கடல் அலைகள் பொங்கி எழும். அது கரையை வந்து தொடும்போது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இது போல வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சுனாமி இந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணது அமெரிக்கால அலாஸ்கா இடத்துல ஜூலை 9, 1958 சுமார் 1758 அடிக்கு அந்த சுனாமி பொங்கி எழுந்தது.